வணக்கம். குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. அதாவது வெறும் ஆடு மாடு அதுகளுக்காக நான் குரல் மட்டும் கொடுப்பேன், இல்ல அதை ஆடு மாடை பராமரிப்பவருக்காக ஆதரவு குரல் மட்டும் தான் கொடுப்பேன், பொதுக்கூட்டம் கூட்டிட்டு அப்படியே போயிருவேன் அப்படின்னு இல்லாம மேடையிலே கூறியபடியே 3ஆம் தேதி, அதாவது நேற்றைக்குன்னு நினைக்கிறாமா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேனியில குரங்கணி காட்டுல எந்த ஒரு முதியவர் தான் ஆடு மாடை மேய்க்க அந்த வனத்திற்கு செல்லும் போது வனத்துறையினரால் அவமானப்படுத்தப்பட்டு கேள்வி கணைகளால் தொடுக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்டாரோ அதே இடத்துல அந்த முதியவரோடு சென்று ஆடு மாடுகளை நான் மேய்த்து காட்டுவேன் அப்படின்னு சவால் விட்டாரு அண்ணன். அதே மாதிரியே இது ஏற்கனவே விட்ட சவால், இல்லைன்னா இதுக்கு அனுமதி கேட்டிருப்பாங்க அப்படிங்கறனால வழக்கம் போல காவல்துறை வனத்துறை எல்லாம் இணைந்து பெரிய பேரிகார்ட் எல்லாம் போட்டு தடை பண்ணி அப்படி இவர் நடந்துதான் வரட்டுமே, நடக்கிற இடத்துல தடுத்துட்டோம்னா அவர் நடக்கிறாரா இல்லையான்னு பார்க்க முடியாது. அதனால இவர் நடக்கிறாரா இல்ல என்ன வேகத்துல வாராரு எல்லாம் நம்ம கவனிக்கணும்னா அந்த இடத்துல ஸ்பாட்ல நம்ம நின்று தடுத்துட்டா போதும் அப்படின்ட்டு அண்ணனோட வீர நடைய ரசிக்கிறதுக்காகவே கொஞ்சம் தள்ளி கரெக்டா அந்த மேய்ச்சலுக்கான நிலம் போற அந்த வழியில அந்த ஒரு ஏற்றத்துலதான் அந்த முதியவர் அவமானப்படுத்தப்பட்டாரு, தள்ளி விடப்பட்டாரு. அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பேரிகார்டை போட்டு காவல்துறையினர் நின்னாங்க. நிறைய காணொலி பார்க்க முடிஞ்சது. அந்த காவல்துறையினர் அண்ணனை ஏன் நாங்க தடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சொன்ன காரணங்கள், அது நீங்க இயற்கைக்காக பேசுறீங்க, உயிர்களுக்காக பேசுறீங்க, எல்லாமே நியாயமான விஷயங்கள் தான். நீங்க சொல்லியிருந்த எவ்வளவோ இயற்கை சார்ந்த உண்மைகளையும் மனித குலத்திற்கான விஷயங்களை நீங்க பேசுறத நாங்களே மனசுல ஏத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் இது சட்ட ரீதியா நீங்க இதை பண்ணக்கூடாது, ஏன்னா இப்ப இதுக்கு தடை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து பேசினாரு. அப்ப அண்ணனும் விட்டப்பாடு இல்ல, இது எப்படி இவ்வளவு தூரம் இயற்கைக்கு சாதகமா நான் பேசுறத நீங்க உண்மைன்னு சொல்ற நீங்க எப்படி இயல்பான ஒண்ணு, காட்டுக்குள்ளதானே இந்த மிருகங்கள் வாழ்ந்தது, காட்டுக்குள்ள நம்முடைய பூர்வ குடிகள் அங்கதானே தங்கி இருந்தாங்க, அப்போ பழக்கப்படுத்திக்கிட்டது தானே இந்த ஆடு மாடு நாய்கள் போன்ற மிருகங்கள். அதன் பிறகு கீழே இறங்கி வரும்போது சாதுவான பிராணிகளை நம்ம வளர்த்துக்கலாம், வளர்த்து கறிக்காக உபயோகப்படுத்திக்கலாம். அதே நேரத்துல பால் பொருட்கள் அதிலிருந்து பெறுகின்ற பாலும் நமக்கு உணவா மாறும், இறைச்சியும் உணவா எடுத்துக்கலாங்கிற நோக்கத்துல தானே ஆபத்தற்ற மனிதர்களோடு உறவாடுகின்ற இந்த விலங்குகளை அழைத்துக்கிட்டு கீழே நிலப்பரப்புக்கு வந்தாங்க. அப்ப இது இயற்கை விதித்தது தானே, இதற்கு நீங்கள் ஒரு தடை சட்டம் போடலாமா, இது எப்படி நியாயமாகும் அப்படிங்கிறத தெளிவா கேட்டாங்க. அவங்களால ஒரு பதிலும் சொல்ல முடியல. பேசி பேசி பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சி மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா தடைய தகர்த்தெறிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிச்சு பிடுங்கி போட்டுட்டு அண்ணன் துள்ளி குதிச்சு மேல ஓடினாரு. அதாவது அவர் அதை செய்வாரா இதை செய்வாரா, இவர் மேய்ப்பாரா, அவர் ஓடுவாரா அப்படின்னு கேட்டவங்களுக்கு தான் ஒரு இயற்கை விவசாயி, பிறவி உழவன், பிறவியிலேயே விவசாயத்தை நேசிப்பவன், பிறவியிலேயே ஆடு மாடு வளர்த்த அனுபவசாலி என்பதை அவர் இதுவரைக்கும் பேச்சில தான் அதை சொல்லிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே நான் அப்படி வாழ்ந்தவன் தான், இதெல்லாம் செஞ்சவன் தான் அப்படிங்கிறத காட்டு விதமாக ரொம்ப இயல்பா எப்படி ஒரு அந்த ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள் அந்த ஆடு மாடுகளோட மலைக்கு சர்வசாதாரணமா ஏறி போவாங்களோ அதே மாதிரி ஏறி போனாரு. அந்த சவால் விட்ட சவாலை நிகழ்த்தியும் காட்டினாரு அப்படின்னு சொல்லணும். நான் ஏற்கனவே காணொலியில சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும், அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் எகத்தால படம் சிரிப்பா சிரிச்சு அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலையும் புரோக்கர் தனங்கள்லையும் அவரை கிண்டல் அடிப்பாங்க. ஆனா அதுக்கு நேர் மாத்தி ஒவ்வொரு மாநாடும் அவருக்கு சாதகமா அமையும், வெற்றியில கொண்டு போய் முடியுங்கிறத இதுலயும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்பவும் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட எதிரி கட்சிகள், எதிர்கட்சிகள் சார்ந்தவர்கள், இதற்கு அல்ல கைகளாக செயல்படும் யூடியூபர்ஸ், அப்புறம் புரோக்கர்கள், சரக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் இப்பவும் அதே கத்தாடம். பதிவுகள்ல பாத்தீங்கன்னா மாடு மேய்க்கிறவன் எப்படா ஷூ போட்டுட்டு போவான், எப்படா எப்படி டிஷர்ட் போட்டுட்டு போவான், ஏன் ஆடு மாடு மேய்க்கிறவங்க கோணமும் கட்டிட்டு போகணுமா, ஷூ போட்டுட்டு போனா ஆடு மாடு அழுதுருமா, ஷூ போட்டுட்டு போனா கல்லும் முள்ளும் பழுதாகிருமா. அதுலயும் ஒரு பிரகஸ்பதி போட்டிருக்கான், 20,000 ரூபாய் விலை மதிப்புள்ள ஷூவை போட்டுட்டு போனாராம். அந்த ஷூவோட விலை 6,000க்குள்ளதான் வருதுன்னு நம்ம மக்கள் எடுத்து புட்டு வச்சுட்டாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு ஷூ போட்டா, ஒரு டிஷர்ட் போட்டா அதோட உண்மை விலையை கூட உங்களுக்கு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. ஒரு 6,000 ரூபாய் ஷூ போடுறதுங்கிறது உங்களுக்கு அவ்வளவு அவலமா இருக்கு அப்படின்னா, அவ்வளவு எரியுதுன்னா உங்களை எல்லாம் என்ன போய் சொல்றதுக்கு. செருப்பு போடாம காடுகளுக்கு போறாங்கன்னா அது அவங்களோட பழக்க வழக்கம். அந்த கல்லு, அந்த முள்ளு, அந்த காடுகள்ல அவங்க தினமும் பயணிச்சு பழக்கம். அண்ணன் அவர்கள் ஒரு காலத்துல அவருடைய இளமை பருவத்துல செஞ்சிருப்பாரு, அப்புறம் அதை விட்டு அதை தாண்டி வந்தாச்சு. இன்னைக்கு அவர் ஷூ போடுறாரு, இல்ல கோணியை தச்சு போடுறாரு, எதையும் ஒண்ணு பண்றாரு. ஆனா 20,000க்கு போடுறாருன்னு புழுகு நீங்க பாருங்க, அந்த புழுகுறீங்க. ஆனா உங்க திமுக இந்த திருட்டு கும்பலோட தலைவர் கரும்பு காட்டுக்குள்ள ஷூவை போட்டுட்டு போவாரு, பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு போவாரு, நல்ல நீட்டா மாப்பிள மாதிரி போவாரு. அதை பத்தி யாரும் பேசாதீங்க. அதே மாதிரி அவரோட பையன் ஒரு பண்ணி மேய்க்கிற கதையில நடிச்சாரு,
அதை ஒண்ணு நான் தரக்குறைவாவோ இழிவாவோ சொல்லல. அதுவும் ஆடு மாடு பன்றி மாதிரி ஒரு பொருளாதார தற்சார்பு பொருளாதார பண்ணிதானே தவிர அது ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. அதை செய்யறவர்களும் குறைச்சல்லாம் கிடையாது. ஆனா நீங்க அதை படத்துல காட்டும் போது அவ்வளவு கூட்டமா பண்ணி மேய்க்கிற அந்த தொழிலையே பூர்வீகமாக கொண்டதான் நடிக்கிற அந்த மன்னாதி மன்னன் சூராதி சூரன் உல்லாச உதயநிதி மட்டும் ஜீன்ஸ் போட்டுட்டு பண்ணி மேய்க்கலாம். அந்த ஆளு ஜீன்ஸ் போட்டுட்டு பண்ணி மேய்க்கலாம், கோவணம் கட்ட மாட்டாரு. படத்துல கூட கோவணம் கட்டி பண்ணி மேய்க்க மாட்டாரு. ஆனா அண்ணன் ஷூ போட்டுட்டு போனா உங்களுக்கு வலிக்குது. முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டுல என்ன நடிப்பு வேண்டி கிடக்கு இப்படி நாங்க கேட்போம். அடுத்தது ஒரு அரசியல் கட்சி மக்கள் சேவைக்குன்னு அர்ப்பணிச்சு பரம்பரையா நீங்க முதல்வர் நாற்காலியில தானே வர்றீங்க. அப்போ உங்களுக்கு மக்களோட சேவை மட்டும் தானே கவனத்துல இருக்கணும். உங்களுக்கு என்ன நடிப்பு வேண்டி கிடக்குது? உங்களுக்கு என்ன நடிகையோட தழுவல்கள் வேண்டி கிடக்குது? உங்களுக்கு என்ன சொகுசு ரெட் ஜெயண்ட் மூவிஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சு எதுக்கு நீங்க 60 கோடி வாரம் சம்பாதிக்கணும், இந்த மாசம் சம்பாதிக்கணும், என்ன அவசியம் வந்துச்சு? இன்னும் சொல்ல போனா நீங்க நல்ல அரசியல் கட்சி தலைவர்களா இருந்தா உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு முதல்வரா இருந்து மக்களையும் ஆண்டு நாசமாக்குவீங்க, ஓடாத குறைக்கு மக்கள் பணத்தை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்குவீங்க. இதெல்லாம் கேட்காதீங்க. பணக்கார பட்டியல்ல கருணாநிதி அவர்கள் எப்படி வந்தாங்க, வெறும் மஞ்சள் பையோட வந்த ஆளு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. கேட்டா வசனம் எழுதினாரு, அதுல விட்டா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, ஒரு வசனத்துக்கு கோடி கணக்குல வாங்கினாருன்னு கூட புழுகுனி முட்டை புழுகுவீங்க. அவர் வசனம் எழுதின படத்தை எல்லாம் லிஸ்ட் போடுங்க. அந்த படத்துக்குள்ள அவர் எவ்வளவு வாங்கினாருங்கிறதையும் பட்டியல் போடுங்க. அவர் எத்தனை குடும்பம் வச்சிருந்தாரு, அத்தனை குடும்பங்கள்ல எத்தனை குட்டிகள் போட்டிருக்காரு, அந்த குட்டிகளுக்கெல்லாம் எவ்வளவோ பாகம் பிரிச்சு கொடுத்திருக்காரு, எல்லாத்தையும் கணக்கு போடுங்க. ஒரு மூளைக்கு வராது அவரு வாங்குற சம்பளம் தெரியுமா? கொள்ளை அடிக்காம இத்தனை குடும்பங்களை காப்பாற்றவே முடியாது. முதல்ல ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி வாங்குறதுக்கு எங்க இருந்து காசு? அவர் எந்த வயல உழுது சேர்த்தாரு? இப்போ ஏற்கனவே நான் இதெல்லாம் கேட்டுட்டேன். இன்பநிதி அவர்கள் தாத்தாக்கே கார் கொடுக்குற அளவுக்கு பரிசளிக்கிற அளவுக்கு அவருக்கு பணம் எங்க இருந்து வந்தது? வேலையை பார்க்காம இந்த கல்விகளுக்கெல்லாம் விட தெரியாது. ஒருவேளை ஃபாரின்கார காதலி தன்னுடைய சொத்துக்கள்ல இருந்து நண்பருக்கு இல்ல காதலருக்கு அன்பளிப்பா கொடுத்ததுல தாத்தாக்கு கொண்டு கொடுத்துட்டாரோ என்னவோ தெரியாது. அப்படியும் இருக்கலாம். இதுல ஒரு புரோக்கர் சங்கர் அதிமேதாவி எல்லா இடத்துலயும் காசை வாங்கிட்டு யார வேணாலும் காவும் கொடுப்பான், யார வேணாலும் தூக்கியும் பேசுவான். இப்படிப்பட்ட இன்றைய என்ன சொல்றது நாரதர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாரதர் என்ன பண்றான்னா, இப்போ விஜய்கிட்ட காசை வாங்கிட்டு விஜய் தான் தானே தலைவர்னு முழங்கிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, அவனோட காணொலியில 2-3 வார்த்தை தான், அதுக்கு மேல அவன் பேசுறத கேட்க முடியாது. இருந்தாலும் இவன் என்னதான் பேசுறான்னு கேட்போமேன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, ஆடு மாடு மேய்க்கிறத எப்படி அரசு பணியாக்க முடியும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் ஆடு மாடுகளுக்காக எதுக்கு இப்ப ஓடி போய் ஒரு மேய்ச்சல் காட்டிட்டு நிக்கணும், விஜய் எல்லாம் அவரு எதிரியா கருதலாமா அப்படி அப்படின்னு. அதுல எனக்கு அவன் பேசுனதுல ரொம்ப கோபமூட்டிய வார்த்தை எதுன்னா, படிக்காதவன் எப்படி அரசு வேலைக்கு போகலாம் அப்படின்னு கேக்குறான். எவ்வளவு திமிரு இருந்தா இந்த நாதாரி இதை கேட்பான்? படிக்காதவன் அரசு வேலைக்கு போக கூடாதுன்னா நீ எதுக்குடா போன? நீ எதுக்கு? நீ என்ன பெரிய MBBS படிச்சுட்டு அரசு வேலைக்கு போனியா, இல்ல பெரிய BBA MBA படிச்சுட்டு அரசு வேலைக்கு போனியா, இல்ல காவல்துறை அதிகாரிக்கான எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு போனியா? 10ஆம் கிளாஸ் மட்டுமே படிச்ச நீ உன் அப்பனோட வேலையை வாங்கிட்டு நீ எல்லாம் 10ஆம் கிளாஸ் மட்டும் படிச்ச நீ எல்லாம் காவல்துறையில ஒரு வேலைக்கு போய் உட்கார்ந்துகிட்டு அங்க இருக்க ஆவணங்களையும் அவர்கள் பேசக்கூடிய உரையாடல்களையும் எடுத்து ரகசியமா பேண வேண்டியதெல்லாம் எடுத்து நீ காசுக்காக வித்து உன் வயிற்று பொழப்ப பார்த்துப்ப. அப்படி லஞ்ச லாவணத்துல அப்பவே அரசு வேலையில இருக்கும் போதே நீ காசுக்காக வேலை பார்க்கிற இடத்துலயே நடக்கிற ரகசியங்களை எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டத, அதுவும் நீ தனிப்பட்ட ரீதியில ஒருத்தருக்கு வச்சு ஸ்ட்ரிங் வச்சு செஞ்சு பிடிச்சது கூட கிடையாது. காவல்துறைங்கிற ஒரு துறையில நடக்கின்ற உரையாடல்கள் ஆவணங்களை காசுக்காக வெளியில விட்டவன், வெளியில கசிய விட்டவன் நீ. அப்படிப்பட்ட உத்தம புத்திரன் நீ. 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு அரசு பணி உனக்கு கிடைக்கலாம், ஆனா படிக்காதவன் அரசு பணியில ஆகக்கூடாதா? இந்த எகத்தாளத்துக்கு தான் அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னாரு. இந்த படிக்காதவன் எல்லாம் அரசு வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு எகத்தாளமும் கிண்டலும் நையாண்டியும் இந்த உலகமே பண்ணுது இல்லையா? இதுக்கெல்லாம் ஆப்படிக்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. எப்பா படிக்காதவனுக்கு அரசு பணி ஏன் ஆக்க முடியாது? ஆடு மாடு வேற எப்படி அரசு பணி ஆக்க முடியும்? எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிற. எப்படி இப்ப பால்வளத்துறையெல்லாம் இப்ப நடக்குது, அங்கோல அரசு பணியாளர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கப்படுது? எப்படி வேளாண் துறை இருக்குது, அந்த வேளாண் துறை அமைச்சர்ல இருந்து அந்த துறை சம்பந்தப்பட்ட அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் கல்லூரிகளுக்கும் எல்லாம் எப்படி எப்ப சம்பளம் கொடுக்கப்படுது? அப்போ இதெல்லாம் கொடுக்க முடியலன்னா அந்த துறையில ஒழிச்சிட வேண்டியதானே? எதுக்கு வேளாண் துறை, பால்வளத்துறை, இதெல்லாம் ஆடு மாடு வளர்ச்சி துறைகள்லாம் எதுக்கு, என்ன அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு பண்ணணும்? அப்ப அப்படி ஒரு துறையை வேண்டாம், இது நஷ்டத்துல போடுதுன்னு நீ சொல்ல வேண்டியதானே? தாழ்வு மனப்பான்மையை போக்குகிறது தான் கற்றல் குறைபாடு உள்ளவர்கள், இடைநின்றவர்கள். பொதுவா இடைநிற்கிறவர்கள் கற்றல் குறைபாடு உள்ளவர்களா இருப்பாங்க. அந்த படிக்க முடியலைங்கிற வெக்கம் அவமானத்துல நிப்பாங்க.
பொருளாதார ரீதியாகவும் நிப்பாங்க. இப்ப அது ரொம்ப கம்மி, பொருளாதார ரீதியா இடைநிற்றல்ங்கிறது ரொம்ப கம்மி. அதனால இந்த மாதிரி ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க, இந்த படிப்பறிவு இல்லாதவர்களுக்கும் நாம அரசு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த வேளாண் துறை, இந்த பால்வள துறை எல்லாம் எதை நம்பி இருக்கு? ஆடு மாடை நம்பி தானே இருக்குது. ஆந்திரால இருந்து கோடிக்கணக்கான லிட்டர்ல பால் வாங்க முடியுதுன்னா அப்ப அங்க ஏதோ பால் பண்ணே வச்சிருக்காங்க, ஆடு மாடு மூலமா தானே பால் பறக்காங்க. பால் மழையா கொட்டுது ஆந்திரால மட்டும், இங்கதான் தண்ணியா மழை கொட்டுது, ஆந்திரால பால் மழையா கொட்டுதாக்கும். அப்போ ஏதோ ஒரு துறை லாபத்துல ஓடிச்சேன்னா இங்க அரசு பணிங்கிறது உண்மைதானே? நீங்க டாஸ்மாக் சாராயத்தை காய்ச்சி அதை வித்து அதை அரசு பணியாக்கலாம். ஆனா ஆடு மாடு வளர்த்து விவசாயம் காய்கறிகள் எல்லாம் உருவாக்கி அதை அரசு பணியாக்கி அரசே விற்று விவசாயிகளையும் மக்களையும் காப்பாற்ற முடியாதா? தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னு எப்படி இந்த 10ஆம் கிளாஸே படிச்ச இந்த புரோக்கர் சங்கருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இப்பவும் எனக்கு பெருத்த கோபம், படிக்காதவனுக்கு எப்படி அரசு வேலை? நீ எப்படி கேட்ப? நீ யாரு? நீ ஓத்துட்டையும் கேட்கற, இதை சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்கற. படிக்காதவன் அரசு வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு புரோக்கர்? நீ புரோக்கர் வேலை பார்த்தோமா பொத்திட்டு போய் தூங்கணுமான்னு இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. படிக்காதவனுக்கு வேலை இல்லையா? ஒரு பால் களப்பிடுங்கிறது ஒரு வேலை, விவசாயத்துல விதைக்கிறது வேலை. விதைக்கிறதுக்கு எங்கேயும் போய் படிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. ரசாயனமும் இயற்கை உரங்களை போடுறதுக்கு எங்கேயும் போய் படிச்சுட்டு வரணும். அதுக்கு பிபிஏ படிச்சவங்க தான் விதைக்கணும் கிடையாது. களப்பிடுங்கிறதுக்கு பிபிஏ படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்லைன்னா நம்ம இயற்கை உரங்களை போடுறதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு எல்லாம் வேளாண் துறை சார்ந்து படிச்சுட்டு வரணும் அவசியம் இல்ல. படிப்பு அறிவே வராத, ஏன் ஐக்யூ லெவல் கற்றல் குறைபாடு உள்ள ஒரு சாரார் இருக்காங்க இல்லையா, அவர்களை பழக்கப்படுத்தி புரிய வச்சு அந்த ஒரு வேலையை வாங்கி அவர்களும் அந்த என்ன சொல்றது, நாங்களும் இந்த மனித குலத்துல ஒரு மனிதரா வாழ்றோம், ஒரு நல்ல வேலைக்கு போறோம், ஒரு அரசு சம்பளம் வாங்குறோங்கிற ஒரு நினைப்பை கொண்டு வரலாம். இது ஏன் முடியாது? அதே மாதிரி ஆடு மாடு பண்ணை அதை அரசை ஏற்று நடத்தி அதுல வேலை போட்டா அதுல சாணி அள்ளுறதுக்கோ வைக்கோல் போடுறதுக்கோ உணவளிப்பதற்கோ பால் கறப்பதற்கோ ஆடு மாடை குளிப்பாட்டுவதற்கோ அந்த ஏரியாக்களை சுத்தபத்தமா வைப்பதற்கோ படிப்பு தேவையே இல்லை. அப்போ அங்க கற்றல் குறைபாடு உள்ளவர்கள், இடைநிற்றல் நின்றவர்கள், இப்படிப்பட்ட சாராரை இல்ல வயோதிகர்கள் ஊர்ல வயதாகி வேலைக்கு போக முடியாம சின்ன சின்ன வேலைகள் மட்டுமே பார்ப்பாங்க. ஏன் இன்னும் நான் கேட்கிறேன், வீட்டு வேலைக்கு யாரும் போகலையா? சென்னையில இந்த உலகத்திலேயே வீட்டு வேலைக்கு யாரும் வைக்கலையா? வீட்டு வேலைக்குன்னு பெண்களோ ஆண்களோ போறது இல்லையா? பிறகு எப்படி நீங்க இதை எப்படி சொல்லுவீங்க? அப்ப வீட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டது தப்பா? அதுவும் ஒரு வேலை தானே. அப்ப ஏதோ ஒரு விதத்துல மனிதன் வேலை செய்யணும், பிழைக்கணும், அப்படிதானே? அப்ப வீட்டு வேலைக்கு சொல்கிறார்கள், இது அடிமைத்தனத்தை இது பண்ணுகிறது. ஏன் அவர்களுக்கு கைகால் இல்லையா? 1 லட்சம் சம்பாதிப்பவர்கள் இல்ல அதிகமாக சம்பாதிப்பவர்களுக்கு கைகால்கள் இல்லையா? அவர்கள் சமைக்க மாட்டார்களா? அவர்கள் துவைக்க மாட்டார்களா? அவர்கள் ஏன் வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கிறார்கள் அப்படின்னு கேட்பீங்களா? உட்காந்து வீட்டு வேலை கிடைக்காதான் ஏங்குற ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம படிக்காம போயிட்டோம், நம்மளோட இந்த மாதிரி நம்ம படிக்காம விட்டதுனால நமக்கு இந்த வேலை தான் கிடைக்கும், இல்ல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் நம்ம வேலை பார்க்க முடியும்னா அது வீட்டு வேலை தான் சாத்தியம் அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டு வேலைக்கு இன்னைக்கு ஆள் கிடைக்கல. அந்த அளவுக்கு அது அவ்வளவு டிமாண்டா இருக்குது. அதை நீங்க தரக்குறைவா பேசுவீங்களா? அப்போ அதாவது புரோக்கர் சங்கருக்கு இவ்வளவுதான் அறிவு. அரசுக்கு இப்ப இருக்கிறவர்களுக்கே சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லையா? இவர் எப்படி ஆடு மாடு விவசாயத்தெல்லாம் அரசு பணியாக்கி சம்பளம் கொடுப்பாருன்னு இதுதான் ஒழுங்கா அவரோட பேச்ச முழுசா கேட்கணும்னு. உன்னை கூட்டு தனியா வேற அவரு விளக்கம் சொல்லி தரணுமா? இப்போ ஒன்னே மாலதியை வச்சு கூப்பிட்டு விளக்கம் தந்து எப்படிப்பா நான் இப்படிப்பா செய்வேன் அப்படிப்பா செய்வேன்னு சொல்லணுமா? போய் அவரோட ஸ்பீச்ச ஃபுல்லா கேளு. எல்லாத்துலயும் சொல்லியிருப்பாரு, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்ட்டு விளக்கமா சொல்லியிருப்பாரு. கேட்கறதுக்கு பிடிக்கலன்னா கொள்கை வரைவு இருக்கு, அதை எடுத்து பாரு. எல்லாத்துலயுமே அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் இப்படி இப்படி பண்ணுவேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னும் இல்ல, இந்த சம்பளம் கொடுக்காம பத்தாக்குறையா இருக்கிறது திமுக நேர்மையா ஆட்சி செய்ததுன்னு விளைவெல்லாம் கிடையாது, இல்ல அதிமுக நேர்மையாக ஆட்சி செஞ்சுட்டு போனனால கிடையாது. இவங்க எல்லா திட்டத்துக்கும் கல்வித்துறைக்கு இத்தனை கோடி ஒதுக்குவாங்க, வேளாண் துறைக்கு இத்தனை கோடி ஒதுக்குவாங்க, தொழில்நுட்பத்துறைக்கு இத்தனை கோடி ஒதுக்குவாங்க, கல்லூரிக்கு கல்லூரி மேற்படிப்பு துறைக்குன்ட்டு இத்தனை கோடி ஒதுக்குவாங்க. இன்னும் எத்தனை 32 துறை இருக்கா? எல்லா சமூக நலத்துறைக்கு பெண்கள் நலத்துக்கு எல்லாத்துக்கும் கோடி கணக்குல ஒதுக்குவாங்க. ஒதுக்கி அந்தந்த அமைச்சரும் எம்எல்ஏக்களும் முதல்வரும் பாத்துக்குவாங்க அவங்களுக்குன்னு. அதனால சம்பளம் கொடுத்த நிதி இல்ல. இது ஒழுங்கா ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் அந்தந்த துறைகள்ல போய் அந்தந்த அமைச்சர்கள், அந்தந்த எம்எல்ஏக்கள், அந்தந்த மந்திரிகள்ல இருந்து அடிமட்ட அதிகாரிகள் வரை ஒதுக்கப்படும் நிதிகளை அப்படியே முறைப்படி ஒரு காசு 5 பைசா எடுக்காம அதை முறைப்படுத்தி செலவழிச்சாங்கன்னா இன்னும் வேலை வாய்ப்பு அதிகமா கொடுத்து காத்துட்டு இருக்காங்கல்ல பட்டியல்ல ஆசிரியர்கள், காத்துட்டு இருக்காங்கல்ல பகுதி நேர ஊழியர்கள், காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா பேருந்து ஓட்டுநர்கள், காத்துட்டு இருக்காங்களா சுகாதார பணியாளர்கள், இவங்க எல்லாத்தையும் வேலைக்கு எடுத்து போட்டா கூட முறையாக ஒதுக்கப்படுகின்ற நிதிகளை கையாண்டா சம்பளம் அழகா அள்ளி கொடுக்காட்டாலும் தேவையான அளவு இல்ல அவர்களுடைய வேலைக்கு ஏற்ற ஒரு ஊதியத்தையாவது கொடுக்கலாம்.
அதான் உண்மை. அதான் அண்ணன் சொல்லுவாரு, எல்லாம் எப்படி சம்பளம் கொடுப்பாங்களா என்கிட்ட கேட்காத, நான் முதல்வர் ஆனா எல்லார்ட்டையும் இருக்க நிதியை நான் கறந்துருவேன். அதான் கருணாநிதி வீட்லயே வேறதுக்கு பின்னாடியே நிதியாதான் இருக்கு, அவங்க சேர்த்து வச்ச நிதியும் எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாருக்கிட்ட இருந்து நிதியை எடுத்தா முதல்ல நான் தமிழ்நாட்டோட கடனை உடைச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த ஆடு மாடு விவசாயத்தை நான் ஊக்குவிச்சு அதை வளர்ச்சி பாதையில கொண்டு போய் தற்சார்பு பொருளாதாரத்துல அந்த வளர்ச்சி அந்த எல்லையை எட்டும் போது தாராளமா புழக்கம் வரும். தாராளமா என்னால அத்தனை பேருக்கும் இல்ல, உரிய தகுதி திறமசாலிகளுக்கு தேவையானவர்களை வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு உண்டான சம்பளம் கொடுக்க முடியும். இந்த அத்தனை ஊழல் பெருச்சாளிகள்ட்ட இருந்து நிதியை புடுங்கிட்டா தாராளமா எல்லா துறைகளுக்கும் அதிகாரிகளுக்கும் நிதி வழங்கிட முடியும். அப்படிங்கறதுதான் இதோட ரகசியம். நீட் தேர்வு ரகசியம் மாதிரி இது போங்காட்டம் கிடையாது, இதுதான் உண்மையான ரகசியம். எல்லா ஆசிரியர் இந்த துறைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய வருமானங்கள் சம்பளங்கள் தான் அத்தனை அமைச்சர் வீட்லயும் எம்எல்ஏ வீட்லயும் கவுன்சிலர் வீட்லயும் வார்டு மெம்பர் வீட்லயும் வட்ட செயலாளர் வீட்லயும் குட்ட செயலாளர் வீட்லயும் தூங்குது. அங்க இருந்து கரெக்டா புடுங்கி எடுத்து கொடுக்க வேண்டிய அதிகாரிகளுக்கு வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த போராட்டமும் இல்ல, இன்னும் நல்லாவே உழைச்சிட்டு போயிடலாங்கிறது தான் உண்மை. இந்த அறிவு இல்லாத அறிவு பெற்ற புரோக்கர் தான் அண்ணனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுது. போய் ஃபர்ஸ்ட் எப்பவுமே மக்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். மக்களோட பிரச்சனைகளை பத்தி யோசிச்சு அதை தீர்க்கறதுக்கு எப்படின்னு மூளை போட்டு கசக்கிட்டே இருக்கணும். தூங்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி மக்களை பத்தி யோசிச்சாதான் இந்த அறிவெல்லாம் புலப்படும். பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி சாதாரணமா தோணும். அண்ணன் சொல்றத பார்த்தா ரொம்ப கிண்டலும் கேள்வி சிரிப்பி வர மாதிரி இருக்கும். ஆனா உட்கார்ந்து யோசிச்சா இதுதான் நான் இதை ரொம்ப சத்தமா இல்லைன்னா உறுதியா சொல்றேன்னா, ஒரு காலகட்டத்துல எல்லாம் இந்த அதிமுக திமுக எல்லாம் இப்படி சம்பளம் இல்ல அப்படி இப்படி எல்லாம் சொல்லி உழங்கிட்டு இருக்கும் போது ஒரு நேர்மையான அதிகாரி ஒரு நேர்மையான ஒரு ஆளு முதல்வரா வந்தா எப்படியெல்லாம் மக்களுக்கு சேவை செய்வாரு, எப்படியெல்லாம் இந்த சம்பள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வாரு, எப்படியெல்லாம் இந்த விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பு அரசு பணிங்கிறது மட்டும்தான் நாங்கெல்லாம் யோசிக்கல. அதுதான் அண்ணன் புதுசா சொல்றாரு, அது நல்லாவே இருக்குது. ஆனா எப்படி இந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிறேன்னா, நான் வீட்டுல எல்லாம் சர்வசாதாரணமா சொல்லுவேன், முதல்ல இந்த அதிமுக திமுக கொள்ளை அடிச்சதெல்லாம் புடுங்கிட்டாலே நம்ம அரசு கஜானால நிரம்பிடும், தாராளமா சம்பளம் கொடுத்துடலாம்னு நான் சொல்லுவேன். அதையே அண்ணனை நான் பார்க்கும்போது அவர் அதைதான் பிரகடனப்படுத்தி சொல்றாரு. இதுதான் சொல்றேன், நேர்மையானவர்கள் மக்களுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த திட்டங்கள் சரியா வரும், சரியா செய்வாங்க. உங்க மாதிரி புரோக்கர் பணத்துல உல்லாசமா இருக்கிறவங்களுக்கும் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இல்ல சரக்கு போட்டுக்கிட்டு எந்த காசு கிடைக்குது குறைக்கலாம், எலும்பு துண்டை கவ்விக்கிட்டு தோழியை கூட்டிட்டு உல்லாசமா இருக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வாட்டப்படாது. இந்த அறிவு வேலை செய்யாது. இதோட ரொம்ப புரோக்கத்தனமான வேலை பண்ணிட்டு இருக்காரு இந்த புரோக்கர் சங்கர். என்னன்னா, நம்ம கட்சியில இருந்து பிரிந்து சென்ற ஒரு மனக்குமுறலால் பிரிந்து சென்ற அண்ணன் ஜெயதேச பாண்டியன் அவர்களை கூப்பிட்டு அவர் வாயாலேயே அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்தணும். ஏன்னா இப்ப விஜய் காசு கொடுத்துட்டான், லாக்ஸ் கணக்குல கொடுத்துட்டு இப்ப விஜய்க்கு விசுவாசமா தன்னை காட்டிக்கணும், விஜய்க்கு எதிரா அண்ணன் போர் இருக்கு அப்படின்னு சொன்னதை இப்ப பூதகரம் ஆக்கணும். அண்ணன் எதுக்கு சொன்னார்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அண்ணன் சொன்னது என்னன்னா, நமக்கு பிரதான எதிரி, அடிச்சு வீழ்த்த வேண்டிய எதிரி திமுக தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதிமுக செத்து போகுது, அதனால அதை பத்தி நம்ம செத்த பாம்பு அடிக்க வேண்டிய வேலை நமக்கு இல்ல. செத்த பாம்பு அடிச்சு நாம நம்முடைய ஆற்றலை வீணாக்க கூடாது. அதனால இப்ப அடிக்க வேண்டிய முதல் எதிரி, பிரதான எதிரி, முக்கிய எதிரி திமுக தான், அது பிக்ஸ்டு. ஆனா பின்னாடி நம்ம போருக்கு போயிட்டே இருக்கும்போது இடையில ஒரு காலம் முளைக்குது பாருங்க, சினிமா என்ற கவர்ச்சியால. அந்த கவர்ச்சித்தனத்தை நம்ம அந்த காலான முளைக்க விடக்கூடாது, பிடுங்கி எறியணும். போற வழியில இருக்கக்கூடிய சின்ன காளான் தான் இது. இது முக்கியமான போர் கிடையாது, இதுதான் எதிரி கிடையாது. இந்த காளான முளைக்க விடக்கூடாது. ஏன்னா முதலாவது அவர் தம்பி, ஒரு தமிழர், ஒரு தெரிந்த ஒரு நபர் அந்த சினிமா துறையில இருந்து வாராரு. அப்படிங்கும் போது கண்டிப்பா சேர்ந்து இல்லைன்னா தனித்தனியா நின்று கூட தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைச்சது உண்மைதான், உண்மையா இருக்கலாம். போக போக இந்த தற்கொலைகளின் தருதலை ஆட்டத்தை பார்த்துட்டு தான் அவர் ஒண்ணு அவருடைய கொள்கை பிடிக்கல, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுனதுலயே எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு சரி ஏதாவது தம்பி செஞ்சுட்டு போறாரு அப்படின்னு விட்டுலான்னு பார்த்தா இந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த தருதலைகளின் ஆட்டம், இவரோட அரசியல் தெளிவின்மை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆகா இந்த மாதிரி ஆளுகிட்ட கையில போனா அடுத்த திமுக அதிமுகவா இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே லஞ்சம் லாவணியம் சீட்டுக்கு காசு அது இதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. இப்பவே ஒரு கூட்டத்துல ஒழுங்கீனமா நடந்துக்கிறாங்கன்னா தமிழ்நாடு இவங்க கையில போனா இது அடுத்த திமுகவா மாறிடும். அப்போ முளைச்சி ஆலமரமா நிக்கிற ஒண்ண வெட்டி சாய்க்கணும், வேரோட போட்டுக்கணும், அது ஒரு பெரிய வேலை. அந்த வேலை செய்யும் போதே முளைக்கிற ஒரு காளானையும் நம்ம மிதிச்சு தள்ளணும். அப்ப காளானை ஃபர்ஸ்ட் பொறுக்கி போட்டுட்டோம், இது அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க முளைக்க காளானையும் நம்ம பிடுங்கணுங்கிறதா அவரோட எண்ணம். அதான் அவர் வெளிப்படுத்தி இருந்தாரே தவிர வேற எதுவும் இல்ல.
ஆனா இந்த சவுக்கு சங்கர் வந்து இப்ப விஜய்க்கு சப்போர்ட்டுக்காக ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களை அழைச்சிட்டு வந்து அவர் வாயாலேயே அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை, அதாவது ஒரு மனிதன் கலைந்து புதைத்து போட்ட ஒரு விஷயங்களை எடுத்து பேசி ரொம்ப நல்லவங்க மாதிரி இவங்க கூட இருக்கும்போது என்னவோ வந்து அப்பெல்லாம் வந்து அது நல்லதா தெரிஞ்ச மாதிரி இப்பதான் வந்து ரொம்ப அசிங்கமா தெரியற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்பவும் சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு கிண்டலும் கேலியும் பண்ணி அவரை வந்து ஒரு குற்றவாளி மாதிரி சித்தரிக்கிற ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, தனிப்பட்ட வாழ்க்கைக்கான நிகழ்வு, அது திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வு. இந்த உலகத்துல பிறந்த அத்தனை மனிதர்கள்ல ஒரு 90% பேர்கள் கடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. எல்லாரும் விரும்பின பொண்ணையோ பார்த்த பொண்ணையோ பிடிச்ச பொண்ணையோ காதலிச்சுட்டு ஊர் ஊரா சுத்தி உலகெல்லாம் சுத்திட்டு வந்தாலும் அதே பெண்ணையோ அதே ஆணையோ கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. முக்காவாசி காதல்கள் பிரேக்கப் ஆகி பிரிஞ்சு அவங்க ஒரு லைஃப் இவங்க ஒரு வாழ்க்கை தான் போறாங்க. அதுலயும் தீராத காதல் கொண்டவங்க தன்னை கைவிட்டுட்டான்னு தெரிஞ்சா அப்போ அவனுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க, சட்டத்தின் உதவியை நாடுறாங்க. இல்ல திருமணம் நடக்கும் போதாவது போய் நின்று சட்டத்தின் உதவியை நாடி தடுக்கிறாங்க. என்ன ஆனாலும் இரு மனம் பிரிஞ்சு போன பிறகு விருப்பம் இல்லாம 2 பேரும் இணைஞ்சு வாழவே முடியாது. என்ன கேட்டா இந்த பிரிவுக்கு 2 காரணமா கூட நான் நினைப்பேன். ஒண்ணு, இந்த பெண் பிரிஞ்சு போயிருக்கா. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் நினைக்கிறேன். அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டு வாரது கொள்றது, கட்சியில வந்து கட்சி ஆரம்பிச்சதுனாலே வழக்கு வாதுன்னு இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வரனால இது பயந்து ஓடிடுச்சு. இங்க இருந்து கர்நாடகாவுக்கு போயாச்சு. நீங்க எந்த ஊர்ல விட்டுட்டு ஓடி போறவங்கள தேடி போறாங்க. படத்துல வேணா இங்க இருந்து லண்டன் வரைக்கும் தேடி போவாங்க, அதெல்லாம் படத்துல. மற்றபடி ஊர்ல எல்லாம் லவ் பண்றவங்க இடம் மாத்தியோ ஊர் மாத்தியோ போனா திருப்பி அவங்க சந்திக்கவே முடியாது, பார்க்கவே முடியாது, அது அப்படியே போயிடும். அப்படிதான் இந்த பெண் தான் விட்டுட்டு போயிருப்பாளே தவிர வேற எதுவும் கிடையாது. பின்னாடியே போய் வந்து ஒரு கட்சி அமைப்புன்னு ஆரம்பிச்ச பிறகு ஓடி போன கழுதையெல்லாம் தேடிட்டு போக முடியாது. இன்னொன்னு அவளை பற்றி அதன் பிறகு கேள்விப்படுற விஷயங்கள்லாம் அவ்வளவு அருவருப்பா இருக்கும்போது எந்த ஒரு ஆன்மாவும் திரும்பி பார்க்க மாட்டான். அது ஒரு இது. இன்னொன்னு வந்து கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்கேயோ யாரு கூடயோ வாழ்ந்துட்டு இருந்த பொம்பளை இன்னைக்கு அரசியல் பகடக்காயா அரசியல் நகர்வுக்கு பலிகடாவா ஆகி பணத்துக்காக இப்ப வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் ஆயிட்டாரு, நம்மளையும் இந்த மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி துணைவி மாதிரி வச்சுக்கிட்டா நாமும் பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு யாரோ காதல போட்டு கொடுத்தத வாங்கிட்டு பணத்துக்காக மிரட்டி பணம் சம்பாதிக்கின்ற இந்த பெண்ணு ஒருவர் குடும்பம் நடத்தி நல்லபடியா வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது வர்றதுங்கிறது இதே இது நேர உல்டாவா நடந்தா நீங்க சம்மதிப்பீங்களா? நல்லபடியா வாழ்ந்து கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்க ஒரு பெண்ணின் வாழ்க்கையில பழைய பழகையவன் ஒருவன் வந்து எல்லாத்தையும் போட்டோ எல்லாம் காட்டி நாங்க வந்து எப்படி இருக்கோம்னா அந்த பெண் புருஷன் கணவனின் முகத்துல எப்படி முடிக்க முடியும், பிள்ளையின் முகத்துல எப்படி முடிக்க முடியும்? இல்ல போட்டோவை கொண்டு வந்துதான் காட்டிட முடியுமா? ஊரு சேர்ந்து அடிச்சு துரத்த மாட்டீங்க, போ அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா அதை கெடுக்க வந்திருக்கியா, பொண்ணு போடுவேன் அப்படின்னு கைய கால புடிச்சு விரட்டிட மாட்டீங்க. அப்போ இங்க மட்டும் ஏன் இந்த நீதி மாறுபடுது? அதுவும் காதலிப்பதாக சொல்லி சொல்லி பழகி பழகி பணம் பறிக்கின்ற ஒரு பிளாக்மெயிலர் லேடிக்காக நீங்க எல்லாம் இப்போ உட்காந்துக்கிட்டு அதுவும் அது எந்த உத்தமன் சொல்லிட்டு இருக்கீங்க தெரியுமா? கல்யாணம் ஆகி பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி சிகரெட் சூடு வச்சு சைக்கோ மாதிரி தண்ணி அடிச்சுட்டு வந்து காயப்படுத்தி அடிச்சு அந்த மனைவியோட வன்கொடுமை தாங்காம போயிட்டா. விலகி போன பிறகு பெத்த மகனுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதாவது சட்டத்துக்கு புறம்பா ஒரு பெண்ணை வைத்து குடும்பம் நடத்துகின்ற புரோக்கர் கிட்ட இந்த ஆளு வந்து சொல்லிட்டு இருக்கான். கேட்கிறவனும் உத்தமம் கிடையாது, சொல்றவனும் உத்தமம் கிடையாது. இதுக்கடையில நீங்க உத்தமத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இதை கேட்கிற புரோக்கர் சவுக்கு சங்கர் தெரிஞ்சு 3வது பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருக்கான். 2வது இன்னொரு பொண்ணுக்கு அதே மாதிரி திருமணம் பண்ணியிருக்கான். அதை சட்டப்படி பண்ணானா இல்ல இந்த பெரியார் மாதிரி ஈவேரா மாதிரி திருமணம் நடந்த உறவுல இருந்தானான்னு தெரியாது. அந்த பொண்ணும் இவனோட அடிவதை தாங்காம ஓடி போயிடுச்சு. இது என்னைக்கு சிகரெட் சூடு தாங்காம ஓடி போகுதுன்னு தெரியல. இது போகாது. ஏன்னா இப்ப வந்து அப்ப பார்த்த சவுக்கு சங்கர் பிளாட்ஃபார்ம் சவுக்கு சங்கர், இப்ப பாக்குற சவுக்கு சங்கர் வந்து கோடிகள்ல புறகிற புரோக்கர் சங்கர். அதனால அந்த பணத்துக்காக கூட உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இப்படி தான் வாழ்க்கையில இன்னொன்னு அவனை கைது பண்ணி அவனுடைய இந்த புரோக்கர் சங்கரோட போன அதாவது கைபேசியில உள்ள உரையாடல் வெளியில சொல்ல முடியாத ஆபாசம். அவன் பண்ண வீட்டுல இருந்து இது என்னோட பண்ண வீடுங்க. ஒரு சஸ்பெண்டட் கிளர்க்குக்கு பண்ண வீடுக்கு எப்படி வந்தது? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ல இருந்தவனுக்கு பண்ண வீடு எப்படி வருது? அவன் எந்த கம்பெனில வேலை பார்த்தான்? சரி, அந்த பண்ண வீட்டுல இருந்து ஒரு பொண்ணுக்கு நான் இப்படி இருக்கேன் காட்டிட்டு அவளுக்கு காண்டுன்னு இந்த பொண்ணுகிட்ட இன்னொரு பொண்ணை பத்தியே பேசுறான். அவளுக்கு நான் இப்படி இருக்கிறது காண்டுன்னு, எவளுக்கு இன்னொரு உல்லாச காதலிக்கு. இப்படி இந்த காதலி கிட்ட முக்க போடுறது அந்த காதலிட்ட அதுல ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையெல்லாம் ஒரு பெண்ணா என்னால சொல்ல முடியாது. உனக்காக தான் நான் வந்து சன்னியாசி மாதிரி இருக்கேங்கிறத ஒரு அருவருப்பான ஒரு இதுல சொல்லியிருந்தான். இப்படிப்பட்ட ஆபாச சங்கர் அண்ணன் திருமணத்திற்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை இப்ப தூக்கிட்டு வராங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி 7-10 வயசுல பிள்ளைங்க இருக்குது. இந்த நேரத்துல வர்றாங்கன்னா உங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும் தானே. அவர் என்ன வந்து சட்டத்துக்கு புறம்பா வச்சுக்கிட்டாரா?
நிரூபிக்க சட்டப்படி கல்யாணம் ஆகலைன்னா மனைவியே கிடையாது. பிறகு எப்படி அந்த பொண்ணு மனைவி ஆக முடியாது? சட்டப்படி கல்யாணம் பண்ணி இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய அண்ணி தான். அப்ப அவங்கதான் சட்டப்படி. நீ சட்டப்படி எதையுமே செய்யாம நீங்க எப்படி வேணா இருந்தாலும் சட்டமும் கண்டுக்காது. எப்படி சட்டம் கண்டுக்கும்? நீங்க இஷ்டத்துக்கு வாழ்வீங்க. இஷ்டத்துக்கு வாழ்றவங்களுக்கு ஏது சட்டம் ஏது இது? எப்படி ரெண்டு பேரும் இணைந்து விரும்பி ஒன்னா இருந்துகிட்டு அதை வன்கொடுமையில பாலியல் வன்கொடுமையில கொண்டு வருவீங்க? அப்படி பாலியல் வன்கொடுமையில கொண்டு வந்தா அண்ணன் கேட்ட கேள்வி எல்லாமே சரிதான், தவறே கிடையாது. என்ன எப்படி சொல்றீங்கன்னா அவளும் அப்படிதான், அவளா புனிதவதின்னு சொல்றீங்கன்னா நானும் புனிதன் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் இந்த நிகழ்வு 10 வருடங்களுக்கு முன்னாடி வரும்போதே இதே மாதிரி மீடியாக்கள்ல வரும்போது அண்ணன் ரொம்ப பெருந்தன்மையா, நான் எல்லாம் கவனிச்சிருக்கேன், ரொம்ப பெருந்தன்மையா அதை கடந்து போவாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் இது ரொம்ப வீரியம் பெற்று வருது. திமுகவோட பிரஷர், அந்த அது கொடுத்த என்ன சொல்றது, திமுக கொடுத்த ஆசை வார்த்தைகள், நீ எப்படியாவது ஜெயலலிதா மாதிரி வந்துருவான்னு சொல்லி வச்சாங்களோ என்னவோ தெரியல, இது ஜெயலலிதா கனவுலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. மிதந்து ரொம்ப வீரியமா வந்தப்ப கூட நான் நல்லா எப்பவுமே டிவி பெட்டியில உட்கார்ந்து இது என்னவா போகுதுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப கூட கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அண்ணன் அந்த கேள்வியில தவிர்த்தே வருவாரு. காதல வாங்காத மாதிரி போவாரு. அந்த மீடியாக்கள் கேட்கும், அவர் அப்படி நடக்காத மாதிரி காட்டிப்பாரு, போவாரு. வேற ஏதாவது கேளுங்க பாம்பாரு, அது என்னோட நான் முடிச்சு வச்ச ஒரு கதை, அதெல்லாம் விட்டுருங்க பாம்பாரு. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக மாட்டாரு. எப்படி தெரியுமா? அது அவரோட உடல் மொழியிலே தெரியும். இது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நான் என்ன பேசினாலும், உண்மையே பேசினாலும், நக்கலா பேசினாலும், நான் ஏண்டித்தனமா பேசினாலும் பாதிக்கப்பட போறது இன்னொரு பெண்ணு. அந்த பெண்ணுக்கு நம்மளால எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. நம்ம கோபத்துல ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டோம்னா அது அவளை பாதிச்சிருங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவர் தவிர்த்தே வந்தாரு. ஒரு 10-15 நாளைக்கு பிறகு அந்த பதிவுகள்ல, மீம்ஸ்ல, கேட்கறதுல எங்க பார்த்தாலும் அவரை அசிங்கப்படுத்தி, அது நம்ம வாழும் கண்ணகி மாதிரியும், எப்படி 6 பேரோட வாழ்ந்து 6 பேர்த்தையும் பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிச்சது, அத வாழும் கண்ணகி மாதிரியும், ஒரே ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பொண்ணோட பழைய அண்ணன் ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரியும் சித்தரிச்ச உடனே வெடிச்சு தள்ளிதான் வார்த்தைகளை விட்டாரு. தவிர அது வரைக்கும் அவர் அவ்வளவு கண்ணியம் காத்தாரு. புத்தனுக்கு மூஞ்சில 3 முறை அடிச்சாலும் கோவம் வரும், திருப்பி அடிப்பாரு அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் அவர் கடந்து சில நீங்க பிடிச்சு நைய புடைக்க அவருக்கு எரிச்சலும் கோவமும் தாங்காம நியாயமா தான் அவர் கேட்டாரு. அவருடைய வார்த்தைகள் அந்த இடத்துல நான் ஒரு ஆம்பளைன்றதால இதோட மோசமா கூட கேட்டிருப்பேன். ஒரு பெண்ணா நல்ல பெண்களுக்கு தான் ஆதரவு கொடுக்க முடியும். ஒரு பெண்ணா இருக்கிறதுனாலே 6 பேர் வாழ்க்கையை உறவாடி கெடுத்த ஆளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவோ ஆதரவு செய்யவும் முடியாது. நல்ல பெண்கள் பாதிக்கப்பட்டா பேசலாம். அதே நல்ல உல்லாசமா இருந்துகிட்டு பிளாக்மெயில் பண்ணி காரியத்தை சாதிச்சிடலாங்கிறவங்களுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது. நானும் உமன் ஹராஸ்மெண்ட் கமிட்டியில இருக்கிறேன். எனக்கும் நான் எத்தனையோ வழக்குகளை விசாரிச்சிருக்கேன். பெண் உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாளா, எத்தனை பேர் பணத்துக்காக பொய் வழக்கு போட்டாங்கிறதையும் நாங்க நிரூபிச்சிருக்கோம், எத்தனை பேர் உண்மையில பாதிக்கப்பட்டாங்கிறதையும் நாங்க நிரூபிச்சிருக்கோம். அதனால இந்த ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை தூக்கிட்டு புரோக்கர் சவுக்கு, அதாவது உத்தமன் யோக்கியன், பெண்ணை ஏறிட்டும் பார்க்காத ஒரே மனைவியோட வாழ்கின்ற சவுக்கு சங்கரம் ஜெகதீச பாண்டியன் அவர்களும் பேசுறதெல்லாம் அபத்தத்தின் உச்சம். இன்னும் ஒண்ணு சொல்றாங்க, நீ இப்படி தப்பு பண்ணிட்டியன்னா உன்னை எம்ஜிஆர் கருணாநிதி எல்லாம் கை காட்டுறாங்க. நீ ஏன் கையை காட்டுறாரு? நீங்க பேச தாங்க முடியாம கை காட்டுறாரு. அவர் என்ன அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க அதனால எல்லாரும் வச்சுக்கலாம் சகஜம் தான் அப்படின்னு சொன்னாரா? அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்ற நீங்க யோக்கியமானு கேட்டாரு. அவ்வளவுதான். நானும் திருப்பி சொல்றேன், அண்ணனாவது திருமணத்திற்கு முந்தைய ஒரு தனிப்பட்ட நிகழ்வு, இணைதல் பிரிதல் விரும்புதல் பழகுதல் இயற்கையான ஒன்று, அது நடந்து முடிச்சு போச்சு. அடுத்து அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு கட்சியை பார்த்துக்கிட்டு மக்கள் பிரச்சனைகளோட ஓடிட்டு இருக்காரு. ஆனா இந்த பேசுற திமுக அதிமுகவா இருக்கட்டும், இல்லைன்னா இப்ப விசை எத்தனையோ நடிகர்களோடு எப்ப ஆரம்பிச்ச படம் நடிக்க ஆரம்பிச்ச சங்கவி யுவராணி காலத்துல இருந்து இன்னைக்கு பீக்ல இருக்கிற நடிகைகளோடு கூட அவ்வளவு உல்லாசமாக இருந்ததுக்கு பத்திரிகைகள்ல பக்கமா எழுதியிருக்காங்க. அப்படி உல்லாசமா இருந்த நடிகர் விஜய் வரைக்கும் மனைவியை வைத்துக் கொண்டே உல்லாசமா இருக்கும் போது திமுக தலைவர் மனைவியை வைத்துக் கொண்டேதான் இன்னொரு பெண்ணை வச்சுக்கிட்டாரு. அதை வேற அவர் ஊரறிய வச்சாராம். ஊரறியெல்லாம் வைக்கல, கள்ளத்தனமா தான் வச்சுட்டு இருந்தாரு. அண்ணாதுரை இது நியாயம் அநியாயம், இந்த கனிமொழி என் பெண்ணே இல்லைன்னு சொன்னாரு. பெண் தானும் உறுதியா சொன்ன ஒரு பத்திரிகையாளர் மேல வழக்கு கூட போட்டிருக்காரு. ஆனா அண்ணாதுரை அவர்கள் விஷயம் வெளியில தெரிஞ்சுட்டு இதுக்கு மேல நீ ஒரு தலைவர்ல கட்சியோட இதா இருந்துட்டு பிரதிநிதியா இருந்துட்டு இந்த சேட்டை செய்யக்கூடாது, ஒழுங்கா அவளை ஏற்றுக்கொள்ளு அறிவுரை கூறின பிறகுதான் ஐயோ கத்திரிக்காய் முத்தி போய் சண்டைக்கு வந்துருச்சேன்னு ஏத்துக்கிட்டாரே தவிர கள்ளத்தனமான அவர் ஒன்றும் உரப்படி முதல் மனைவியோட அங்கீகாரம் பெற்று சட்டப்படி ஒன்றும் ராசாத்தியமால கல்யாணம் பண்ணல. சட்டத்துக்கு விரோதமா சொல்ல போனா தயாளம்மாள் புகார் கொடுக்காட்டியும் அப்போதைக்கு மனைவி இருக்கும் போது இப்படி கள்ளத்தனமா வைக்கிறது சட்டப்படி குற்றம். அதுதான் பாலியல் குற்றம்.
சொல்ல போனா ஏமாற்று பேர் வழி 420 கருணாநிதி அவர்கள் முத்திரை குத்தப்பட்டவர். அதனால மனைவியை வச்சுக்கிட்டு இதே அதே மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே, ஸ்டாலின் அவர்களை விக்கிபீடியாலே சொல்லி இருக்குது, ஃபாரின் விக்கிபீடியாவே, கல்லூரி பெண்கள் எல்லாம் இவருக்காக பரிசாக கொடுக்கப்படுவார்னு. உதயநிதி கல்யாணம் பண்ணது காதல் திருமணம், ஆனா அத்தனை பட நடிகைகளோட ஹோட்டல்ல எங்கெங்க போனார்னு ஸ்ரீரெட்டி உத்தம நடிகை மூலமும் நமக்கு தெரியுது. இப்படி எல்லாருமே மனைவிகளுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு மனைவிகளை வச்சுக்கிட்டே கள்ளத்தனமா தெரியும் போது இயல்பான எல்லார் வாழ்க்கையிலேயும் நடக்கின்ற ஒரு நிகழ்வுக்கு அண்ணன் குற்றவாளி கிடையாது. அதெல்லாம் நீங்க அப்படி மனம் புழுங்கி சாகிச்சு பேசுறீங்கன்னா உங்களை மாதிரி வன்ம வர்க்கங்கள் ஆபாச குணங்கள் உலகத்திலேயே கிடையாது.